ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன்லேயும் மட்டன்லேயும் செய்யக்கூடிய கறிசாறு தான் செய்ய போகிறோம். எங்கள் அம்மா இந்த ரெசிபி ரொம்ப நல்லா செய்வாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கறிசாறு சிக்கனில் தான் செய்ய போகிறேங்க. அதனால் 1 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கறிசாறு செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிடலாங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை பேஸ்ட்டை அரைச்சிடலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கும் போது கறிசாறு ரொம்ப வாசனையாக இருக்கும். இது ரெண்டுமே நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். எங்கள் அம்மா செய்யும் போது துடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க கறிசாறு செய்யும் போது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதோட சேர்த்துடலாம். நாங்கள் ரம்ஜான் வந்தாலும் பக்ரீத் வந்தாலும் இந்த கறிசாறு இல்லாமல் காலை பிரேக்ஃபாஸ்ட் இருக்கவே இருக்காது. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுறலாம், நல்லா வதங்கட்டும். இப்போ தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்திங்க, இந்த ஃப்ளேவர் எல்லாம் சிக்கனில் இறங்கி நல்ல வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த உப்பு அந்த காரம் எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா சாரணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இந்த கறிசாருக்கு நம்ம கொஞ்சமாக தான் மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இதே ப்ரொசீஜர் தாங்க நீங்கள் மட்டனில் சேர்த்தாலும். மட்டன் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விடணும். சிக்கனுங்கிறப்போ ஒரு விசில் விட்டாலே நமக்கு ஈஸியாக வெந்துடும். மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துட்டு அதை நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் அதை இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கறிசாருங்க. இது சிக்கன்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம். ரொம்ப எம்மியாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, இடியாப்பம் இதோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தோசையை விட இடியாப்பம் இட்லியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி ஒரு விசில் கரெக்டாக விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கலாம். எங்கள் அம்மா இன்றைக்கி இதை இடியப்பம் கூட செஞ்சாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான், சூப்பரான கறிசாறு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரைட் இருக்குதா? வெரி குட்.